அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அவனுடைய அழகிய பெயர்களையும் உயர்ந்த பண்புகளையும் அறிந்து கொண்டு வருகின்றோம். அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிந்து அதிலிருந்து படிப்பினைகளை பெற்று நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் தொடர்ந்து இந்த அமர்விலே தெரிந்து கொண்டு பல அமர்வுகளாக தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அழகிய பெயர்தான் அஸ்-சய்யித். அல்லாஹ் அவனுடைய அழகிய பெயர்களில் ஒன்றுதான் அஸ்-சய்யித், அதாவது எஜமானன், முழுமையான அரசன், அனைவருக்கும் உரிமையானவன், இன்னும் தலைவன் என்ற அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயராகத்தான் அஸ்-சய்யித் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் இருக்கின்றது. அஸ்-சய்யித் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய இந்த பெயர் குர்ஆனிலே இடம்பெறவில்லை என்றாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸிலே இடம்பெற்று இருக்கின்றது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகை தந்து கூறினார், அந்த சய்யிது குரைஷ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களே குறைஷிகளின் சய்யிதாக இருக்கிறீர்கள், குறைஷி இந்த கோத்திரத்தின் தலைவராக இருக்கிறீர்கள். இன்னொரு ஹதீஸிலே இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, அந்த சய்யிதுனா, நீங்களே எங்களுடைய தலைவராக இருக்கிறீர்கள். அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பதில்தான் நமக்கு அல்லாஹ்வினுடைய இந்த பெயரை நமக்கு அதற்கான ஆதாரமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்-சய்யிது அல்லாஹ், அஸ்-சய்யித் என்பவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது என்னை பற்றி இவ்வாறு சொல்லாதீர்கள், அஸ்-சய்யித் அது அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கடுத்து அந்த மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார், அஃதலுஹா அந்த அஃதலுஹா ஃபீஹா கௌலன் வ அதமுஹா ஃபீஹா தௌலன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களே சொல்லால் சிறந்தவர், மேலும் வாரி வழங்குவதில் நீங்களே மகத்தானவர் என்று அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறியதாக இந்த செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தாம் சொல்லக்கூடியதை சொல்லட்டும், ஆனால் உங்களில் ஒருவர் தாம் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லட்டும், ஆனால் ஷைத்தானுக்கு வழி விட்டுவிட வேண்டாம், ஷைத்தான் அவரை பயன்படுத்தி கொள்ள விட்டுவிட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு இரண்டு படிப்பினை. முதலாவது படிப்பினை, அல்லாஹ்வினுடைய பெயர் அஸ்-சய்யித் என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கின்றோம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை தன்னை குறித்து வரம்பு மீறுவதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். எனவே தான் என்னை நீங்கள் சய்யிது என்று கூறாதீர்கள், என்னுடைய விஷயத்தில் நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், நீங்கள் சொல்லக்கூடியதை சொல்லுங்கள், ஆனால் ஷைத்தானுக்கு வழிவிட்டு விடாதீர்கள், ஷைத்தான் உங்களை அந்த விஷயத்திலே, என்னை அளவு மீறக்கூடிய விஷயத்திலே உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு இந்த படிப்பினைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன அறிந்து கொண்டோம்? அல்லாஹ் அவனுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அஸ்-சய்யித். ஆக அஸ்-சய்யித் அவனே உண்மையான அரசன், அவனே எஜமானன், அவனே தலைவன். தலைமைத்துவத்தின் முழுமையான தலைமைத்துவம் என்பது அது அல்லாஹ்விற்கு உரியதாக இருக்கின்றது. அவனே படைப்புகளுக்கெல்லாம் அரசனாகவும் அந்த படைப்புகள் அனைவரும் அவனுக்கு அடிமைகளாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ் அனைவருக்கும் அரசன், அல்லாஹ் படைப்புகளுக்கு அரசனாக இருக்கிறான். மேலும் அந்த படைப்புகள், படைப்பினங்கள் அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக இருக்கின்றன.
அவனே அந்த படைப்பினங்களை அவனே ஆட்சி செய்கிறான், அவனே நிர்வகிக்கிறான், அவனே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த வல்ல நாயனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். மேலும் அவனுக்கே முழுமையான தலைமைத்துவம் அவனுக்கே உரியதாக இருக்கின்றது. மேலும் அவன் அனைத்து விஷயத்திலும் அவன் முழுமையானவனாக பரிபூரணமானவனாக இருக்கிறான். அவனுடைய உள்ளமையிலும் அவனுடைய உலூஹியா என்று சொல்லக்கூடிய அவன் இலாஹ் வணங்குவதற்கு தகுதியானவென்ற விஷயத்திலும், ருபூபியா என்று சொல்லக்கூடிய அவன்தான் இறைவன் இரட்சகன் என்ற அந்த விஷயத்திலும், இன்னும் அவனுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அவன் முழுமையானவனாக இருக்கிறான். ஆக அஸ்-சய்யித் என்பது இந்த அர்த்தங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு உன்னதமான பெயராக இருக்கின்றது. உண்மையான அரசன், எஜமானன், தலைவன், இன்னும் அவனே அனைவரையும் ஆட்சி செய்யக்கூடிய அந்த உரிமையாளனாக அல் மாலிக்காக அவனே இருக்கிறான் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு இந்த பெயரிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை கருத்து என்னவென்றால், நாம் கண்ணியத்தை அடைய விரும்பினோம் என்றால், மதிப்பு, மரியாதை, கண்ணியம், தலைமைத்துவம் போன்ற பண்புகள் நமக்கு வேண்டும் என்றால், அந்த விஷயத்தை நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவதிலும் தான் நம்மால் அடைய முடியும். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்பது, மதிப்பு, மரியாதை, தலைமைத்துவம் என்பது அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடப்பதாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்த வழியை பற்றி பிடிப்பதனால தான் கிடைக்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு அடியான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருப்பானோ அந்த அளவுக்கு அவன் மதிப்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் தலைமைத்துவத்தையும் அவன் பெறக்கூடியவனாக இருக்கிறான். எனவே முழுமையான மனிதர்களில் ஒருவராக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். முழுமையான மனிதர்களில் ஒருவராக இருக்க நாம் முயல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், கமல மினர் ரிஜாலி கசீர், ஆண்களில் பலர் முழுமைத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள், முழுமை அடைந்திருக்கிறார்கள். வலம் யக்முல் மினன் நிசா, ஆனால் பெண்களில் ஆசியா அம்மையாரும் ஃபிரௌனுடைய மனைவியும் தவிர வேறு யாரும், ஆனால் பெண்களில் ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆசியா அம்மையாரும் இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் முழுமை அடையவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள். ஆயிஷா அம்மையாரின் சிறப்பு என்னவென்றால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்பு என்னவென்றால், உணவுகளிலேயே சரீதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை போன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நாம் முழுமையானவர்கள் ஒருவராக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்சி நல்ல அமல்களை செய்து அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய தூதனுடைய வழியை பற்றி பிடித்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் நமக்கு தலைமைத்துவம், மதிப்பு, மரியாதை, கண்ணியம் என்ற பல விஷயங்களை, சிறப்புகளை அல்லாஹ் கொடுப்பான் என்பதை நாம் படிப்பினையாக பெற வேண்டும். இரண்டாவது விஷயம், கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவராக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அனைவருக்கும் தலைவராக நாளை மறுமையிலே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன சய்யிது வலதி ஆதம வலா ஃபக்ர், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு தலைவர், அதாவது மக்களுக்கு நான் தலைவனாக, சய்யிதாக நாளை மறுமையிலே இருப்பேன். அதனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. வான அவ்வளு மன் தன்ஷகுல் அர்து அன்ஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே நானே முதலாவதாக எழுந்து வரக்கூடியவனாக இருப்பேன். அதிலும் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. மேலும் நானே முதலாவது சிபாரிசு செய்யக்கூடியவனாகவும் என்னுடைய சிபாரிசை முதலாவதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதனாலும் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. வலிவாவுல் ஹம்தி பியதி, நாளை மறுமையிலே லிவாவுல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஹம்த் என்றும் அந்த கொடி என்னிடத்திலே, என்னுடைய கரத்திலே இருக்கும். அதனாலும் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அவர்கள் கிடைக்கக்கூடிய சிறப்புகள், அந்தஸ்துகளை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸிலே நாம் அதிலிருந்து தெரிந்து கொண்ட ஒரு சிறப்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹ் நாளை மக்களுக்கு மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் அனைவருக்கும், மனிதர்கள் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருப்பார்கள். எனவே அந்த நபியை குறித்து,
அந்த நபியினுடைய அந்தஸ்தை அறிந்த நாம் அந்த நபியை பின்பற்றுவதிலே நாம் முழு முயற்சியை ஈடுபட வேண்டும். நம்முடைய அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையும் பற்றி பிடிக்க வேண்டும். இன்னும் இருவரையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் நேசிக்க வேண்டும். நேசத்தின் வெளிப்பாடாக செயல்பாட்டிலே நாம் காட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் யாரை நேசிக்கிறோமோ நாளை மறுமையிலே அவரோடு தான் இருப்போம். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்த நாம் அவர்களை நேசித்து அவர்கள் காட்டிய வழியை நாம் பின்பற்றி இயன்ற வரையில் அதை முயற்சி செய்து நாம் அதை செய்ய முயல வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மர்உ மஅ மன் அஹப். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மனிதன் நாளை யாரை நேசிக்கிறானோ அவனோடு தான் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். நேசத்தின் வெளிப்பாடாக அவர் சொன்ன வழிமுறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்பதை நாம் இந்த அல்லாஹ்வுடைய இந்த பெயரிலிருந்து படிப்பினையாக பெற்று இந்த அமர்வை நாம் நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.